ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்ளையர் ஆடிட் பார்ட் 1. இந்த சப்ளையர் ஆடிட்டை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டாங்க. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சப்ளையர் ஆடிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சப்ளையர் ஆடிட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இந்த சப்ளையர் ஆடிட் சீரீஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் சப்ளையர் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்காக நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸ் மூலமாக நீங்கள் சப்ளையர் ஆடிட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் சப்ளையர் ஆடிட், objectives of supplier audit, importance of supplier audits, types of supplier audits. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் பார்ட் 1ல் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் சப்ளையர் ஆடிட்? சப்ளையர் ஆடிட்னா என்ன? A supplier audit is a systematic and independent assessment of a supplier's quality management system QMS, manufacturing processes, products, operational controls to verify compliance with customer requirements, industry standards and regulatory requirements. அதாவது ஒரு சப்ளையரை சிஸ்டமேட்டிக்காக இண்டிபெண்ட்டாக, அதாவது ஒரு பர்டிகுலர் சிஸ்டமையோ இல்லை ப்ரொசீஜரையோ பேஸ் பண்ணி ஆடிட் பண்ணுவாங்க. எதுக்காக ஆடிட் பண்ணுவாங்கன்னா, அவங்க கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸையும் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸையும் கவர்மெண்டோட ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸையும் அடியர் பண்ணியிருக்காங்களா, அதாவது ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத அவங்களோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்டு ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ், ஆப்ரேஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் இதையெல்லாம் வெரிஃபை பண்ணுறது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. In the automotive industry, supplier audits are essential because the quality of purchased materials directly affects vehicle safety, reliability, customer satisfaction, compliance with legal regulations. Automotive industryல supplier audit ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சப்ளையர் கொடுக்குற ப்ராடக்ட் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட வெஹிக்கிள் சேஃப்டியையும், ரிலையபிலிட்டியையும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும், கவர்மெண்ட்டோட லீகல் ரெகுலேஷனையும் செக் பண்ணும். ஸோ ஓஇஎம்ஸ், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரரான ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹுண்டாய், ரெனால்ட், நிசான், டொயோட்டா இந்த மாதிரியான ஓஇஎம்ஸ் எல்லாம் அவங்களோட சப்ளையர்ஸை போய் ஆடிட் பண்ணுவாங்க, ரெகுலராக ஆடிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் சேஃப்டி, ரிலையபிலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளைண்ட்ஸ் வித் லீகல் ரெகுலேஷன்ஸ் இதை பீரியாடிக்காக கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக. The primary objective is to ensure that suppliers consistently deliver products that meet quality, right quality every time, cost, competitive and optimum cost, delivery, on time, complete delivery, safety, meet and exceed safety expectations. சப்ளையர் ஆடிட்டோட முதன்மையான நோக்கம் அவங்க ப்ராடக்டை கரெக்டான குவாலிட்டியில் ரெகுலராக கொடுக்குறாங்களா, அவங்களோட காஸ்ட் மார்க்கெட் காஸ்ட்டோட கம்மியாக இருக்கா, மினிமமாக இருக்கா, அவங்க சொன்ன நேரத்துக்கு சொன்ன குவான்டிட்டியை கம்ப்ளீட்டாக டெலிவரி பண்ணுறாங்களா, சப்ளையரோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா. இது எல்லாமே சப்ளையர் ஆடிட்கான பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ். வெஹிக்கிள் சேஃப்டி, ரிலையபிலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளைண்ட்ஸ் வித் லீகல் ரெகுலேஷன் இது எல்லாமே பேரலல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு சப்ளையர் ஆடிட்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சப்ளையர் ஆடிட். நம்ம ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டு வெரிஃபை கம்ப்ளைண்ட்ஸ் வித் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் QMS ரெக்குயர்மெண்ட்ஸ். சப்ளையர் ISO 9001 இல்லை IATF 16949 இந்த மாதிரியான குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும், டு அசஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி. ஒரு சப்ளையருக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் இல்லை ஆர்டரை கொடுத்தோம்னா அவங்களால
பண்ண முடியுமா? அவங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்கா? இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காகவும், டு எவாலுவேட் ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ். சப்ளையரோட ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கா? இல்ல அதுல நெறைய ரிஜெக்ஷன்ஸ் வருமா? இல்ல குவாலிட்டி டிஃபெக்ட் வருமாங்கிறத என்ஷூர் பண்றதுக்காகவும், டு வெரிஃபை ப்ராடக்ட் கன்ஃபர்மிட்டி. சப்ளையரோட ப்ராடக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டைமென்ஷனலாவும், ஃபங்ஷனலாவும், ஃபிட்மென்ட் ரிலேட்டடாவும் அஸ் பெர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காங்கிறத வெரிஃபை பண்றதுக்காகவும், டு என்ஷூர் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மென்ட்ஸ் சிஎஸ்ஆர் இம்ப்ளிமெண்டேஷன். கஸ்டமர் சொன்ன ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மென்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பர்ட்டிகுலர் பேக்கிங், பர்ட்டிகுலர் குவான்டிட்டி, பர்ட்டிகுலர் டைம் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மென்ட்ஸை ஃபாலோ பண்றாங்களாங்கிறத என்ஷூர் பண்றதுக்காகவும், டு ரெடியூஸ் சப்ளையர் ரிலேட்டட் ரிஸ்க்ஸ். இல்ல சப்ளையர் எண்ட்ல அவங்களோட மேனேஜ்மெண்ட் வீக்கா இருக்கும், இல்ல ஆப்ரேட்டர் இஷ்யூவா இருக்கும், இல்ல இன்சஃபிஷியன்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, இல்ல இன்சஃபிஷியன்ட் இன்வென்டரி இருக்கும். அதனால சப்ளையரோட ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து கஸ்டமரோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணும், இல்ல அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்த மாதிரியான ரிஸ்கை ரெடியூஸ் பண்றதுக்காகவும், டு இம்ப்ரூவ் சப்ளையர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சப்ளையர் குவாலிட்டி இல்ல டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ்ல வீக்கா இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், டு ஸ்ட்ரென்தன் சப்ளையர் ரிலேஷன்ஷிப்ஸ். கஸ்டமர் வந்து சப்ளையரை ஆடிட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை மியூச்சுவலா ஷேர் பண்ணுவாங்க. அது மூலமா அவங்களுக்குள்ள ஒரு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். அது மூலமா பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காகவும், டு என்ஷூர் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். சப்ளையர் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகணுங்கிறத பிளான் பண்றது. இந்த மாதிரியான கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் சப்ளையர் ஆடிட் பண்ணுவாங்க. டு மீட் ஐஏடிஎஃப் 16949 ரெக்யர்மெண்ட்ஸ். நிறைய சப்ளையர்ஸ் இப்போ ஐஏடிஎஃப் 16949 சர்டிஃபைடு சப்ளையரா இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்றாங்களா, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க எலிஜிபிளாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காகவும் இந்த சப்ளையர் ஆடிட்டை ஒரு ஆட்டோமோட்டிவ் கஸ்டமர் அவங்களோட சப்ளையரை ஆடிட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சப்ளையர் ஆடிட். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்ளையர் ஆடிட். சப்ளையர் ஆடிட்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன? ப்ரிவென்ட்ஸ் டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் டு ரீச் ப்ரொடக்ஷன். சப்ளையர் ஆடிட்டோட எஃபெக்ட்னால சப்ளையர் வந்து குவாலிட்டியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து டிஃபெக்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, இல்லை டிடெக்ட் பண்ணி அவுட்ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால கஸ்டமருக்கு டிஃபெக்ட் ஃப்ரீ பார்ட் கிடைக்கும். மினிமைசஸ் வாரண்டி கிளைம்ஸ். ஃபிட்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனல் பேராமீட்டர் தான் நார்மலாக எல்லாருமே செக் பண்ணுவாங்க. சப்ளையர் வந்து எல்லா பேராமீட்டரையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது வந்து கஸ்டமரோட வாரண்டி கிளைம்ஸை ரெடியூஸ் பண்ணும். இதுக்காகவும் சப்ளையர் ஆடிட் வந்து யூஸ் ஆகுது. இம்ப்ரூவ்ஸ் சப்ளையர் கேப்பபிலிட்டி. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி சப்ளையரோட கேப்பபிலிட்டியையும் பெர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ரெடியூசஸ் மேனுஃபேக்சரிங் டிஸ்ரப்ஷன்ஸ். சப்ளையரோட ப்ராப்ளத்தினால கஸ்டமருக்கு ஏற்படுற மேனுஃபேக்சரிங் இடையூறுகளை இது குறைக்கும். என்ஷூர்ஸ் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். கவர்மெண்டோட ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சில கஸ்டமர் அவங்களோட சப்ளையரை ஆடிட் பண்ணும்போது அந்த சப்ளையரோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கண்ட்ரோல்ஸ், மேனேஜ்மெண்ட் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அதாவது இவங்களால நமக்கு குவாலிட்டியான ப்ராடக்டையும் ஆன் டைம் டெலிவரியையும் சீப்பான காஸ்ட்டில் கொடுக்க முடியுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். பில்ட்ஸ் லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப்ஸ். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி சப்ளையர் ஆடிட் பண்ணும்போது கஸ்டமருக்கும் சப்ளையருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். அதனால 2 பேரும் சேர்ந்து நிறைய நியூ பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். ரெடியூசஸ் ஓவரால் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி சிஓபிக்யூ. சப்ளையர்னால ஒரு கஸ்டமருக்கு ரிஜெக்ஷன் குறைஞ்சதுன்னா அது அவங்களோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியை ரெடியூஸ் பண்ணும். இது வந்து அந்த கஸ்டமருக்கு லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாமே சப்ளையர் ஆடிட் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்ளையர் ஆடிட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சப்ளையர் ஆடிட்ஸ். சப்ளையர் ஆடிட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆடிட். அவங்களோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஆடிட் பண்ணுறது. ப்ராசஸ் ஆடிட். சப்ளையரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை ஆடிட் பண்ணுறது. ப்ராடக்ட் ஆடிட். சப்ளையர் ப்ரொடியூஸ் பண்ணுற சாம்பிள் பார்ட்ஸ் இல்லை மாஸ் ப்ரொடக்ஷன் பார்ட்ஸை செக் பண்ணுறது. ஸ்பெஷல் ப்ராசஸ் ஆடிட். ஹீட் ட்ரீட்மெண்ட், பிளேட்டிங், டைகாஸ்டிங் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ப்ராசஸை ஆடிட் பண்ணுறது. கெப்பாசிட்டி ஆடிட். ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இல்லை புது மாடல் இல்லை புது ப்ராடக்டை கொடுக்கும்போது அந்த சப்ளையர்னால அந்த புது ப்ராஜெக்டோட குவான்டிட்டியை
ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அந்த சப்ளையர் கிட்ட புரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்காங்கிறதுக்காக ஆடிட் போறது. நியூ சப்ளையர் ஆடிட். ஒரு புது சப்ளையர செலக்ட் பண்றதுக்காக போடுற ஆடிட். சர்விலன்ஸ் ஆடிட். கஸ்டமர் சப்ளையருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ட குடுத்திருந்தாங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்க்கான ரெக்யர்மென்ட்ட அவங்க மீட் பண்றாங்களா இல்லையாங்கிறத பீரியாடிக்கா போய் ஆடிட் பண்றத சர்விலன்ஸ் ஆடிட்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சப்ளையர் ஆடிட். இந்த டைப்ஸ் ஆஃப் சப்ளையர் ஆடிட்ட பத்தி நம்ம டீட்டெயிலா இனிமே வரப்போற பார்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதோட சப்ளையர் ஆடிட் பார்ட் 1 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமிடியேட்டா போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.